இந்த விஷயத்தெல்லாம் நான் வெளியில் பேசுகிறனால சொல்கிறனால இந்த சோழகம்பட்டிக்காரங்க முன்கூட்டியே திட்டம் போட்டாங்களாம். அதாவது சின்ன வயசுல இவன் தான் நம்மளுக்கு எதிராக வருவான் போல இருக்குது, பேசுவான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல திட்டம் போட்டாங்களாம். அதனால கடந்த 30 வருஷமாகவே எனக்கு எதிராக நிறைய வேலையெல்லாம் பார்த்துருக்கானுங்க. யார், நான் இப்போ 2வது பொண்ணு கட்டியிருக்கேன்ல, சோழகம்பட்டி குரூப் அவங்க. இதில் எங்கள் அம்மா உடந்த ஏதாச்சும் அவங்க ஏட்டிக்குடி பண்ணுவாங்க, நான் அடித்து போட்டுருவேன். அவங்க பேத்தி இவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அவன் மேலே, அது இதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா போயிட்டு தூண்டி விடுவாங்க. இங்கிட்ட வந்து என்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஊர் ஆளுங்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் நல்லவங்க மாதிரி பேச வேண்டியது, அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு போய் இது பண்ண வேண்டியது. அப்புறம் என்கிட்ட வந்து அனுசரிச்சுக்கிட்டு போ, இதில் இவங்க பண்ணுற அசிங்கத்தனத்தை எல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு போகணும். அதுக்கு தான் பிறந்திருக்கிறோமா. இத்தனை வருஷமாக பண்ண ஐயக்கத்தனத்தை வந்து யாருமே கேட்கல. யாருமே கேட்காத ஒரு விஷயத்த நான் கேட்டுவிட்டேன். அது பெரிய குத்தமாக